ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து குறிப்பிட்ட ஒரு சப்ஸ்கிரைபருக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, அவர் வந்து முன்னாடி காலேஜ் அண்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பற்றி ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன். ஸோ அது கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ என்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு காம்போனன்ட் இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை வச்சு நான் எப்படி வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு இமேஜும் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணிடுறாரு. ஸோ அந்த இமேஜை வச்சு நான் எப்படி வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு தான் அவருக்கு வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து அவருக்கான வீடியோ தான் இது. ஸோ மற்றவங்களும் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேணும்னா அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சாட் ஜிபிட்ட வந்து அவர் கொடுத்த இமேஜை நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்ட் போட்டுருங்க. அந்த காம்பனன்ட் நேம் போட்டுட்டு பின்னாடி ப்ராக்கெட்டில் வந்து மேக் அ டீப் சர்ச் அபவுட் த கிவன் இமேஜ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே வந்து நம்ம கொடுத்துருக்க இமேஜை வந்து கொஞ்சம் டீப் சர்ச் பண்ணி, ஸோ கூகுளெலாம் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துரும். ஸோ அந்த அனலைஸ் அந்த இமேஜையும் ரீட் பண்ணி இது எதில் தான் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்டாக இந்த ப்ராம்ப்ட்டை போடுங்க. ஐடென்டிஃபை திஸ் காம்போனன்ட் அண்டு லிஸ்ட் த மெயின் பார்ட்ஸ். அதாவது இந்த காம்போனன்ட் ஐடென்டிஃபை பண்ணி இதோட பார்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து போட்டுட்டு இது என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ அதுவும் வந்து சில இதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து சில இமேஜஸும் காமிச்சிட்டு, அதெல்லாம் நம்மளுக்கு கீழே வந்து மெயின் பார்ட் ஆஃப் த காம்போனன்ட் அப்படின்னு போட்டு அதை சில இதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ பாருங்கள், அது கீழே வந்து இதெல்லாம் கொடுத்துருச்சு. ஸோ அடுத்து வந்து என்னென்னா, ஸோ இந்த இமேஜ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கணும். ஸோ இதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. அடுத்து வந்து அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் ஃபார்மேட்டில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து ஸ்ட்ரக்சர் த ரிப்போர்ட் யூஸிங் த காம்பனன்ட் அகாடமிக் ஃபார்மேட் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் ஷுட் ஐ ப்ரெஃபர் த இன்ஃபர்மேஷன் இந்த இன்ட்ரொடக்ஷன் டிசைன் அனலைஸ் அண்ட் காம்பவுண்ட் செக்ஷன்ஸ் கொடுத்துறேன். ஸோ அதுக்கு பின்னாடி ப்ராக்கெட்டில் வந்து மேக் அ டீப் சர்ச் அண்ட் கிவ் த ரிப்போர்ட் சொல்லி கொடுத்துறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துட்டு, ஸோ அது ஒரு மாதிரி இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் வந்து டிசைன் அனலைசிஸ், அப்புறம் வந்து மெயின் காம்போனன்ட், ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அடுத்து வந்து ஃபங்க்ஷனல் டிசைன்ஸ் ஃபீச்சர், அப்புறம் வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர், அது கன்க்ளூஷன் இதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிக் அனலைஸ் கொடுத்துருக்கு. இது ஒரு சிம்பிளாக ஃபஸ்ட்டு நம்ம மாற்றுவோம். அந்த ஹெட்டிங் போட்டுட்டு சிம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். போட்டுட்டு அது ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ரிப்போர்ட் எப்படி இருக்கணும், இன்ட்ரடக்ஷன், டிசைன் அதெல்லாம் வச்சு எடுத்து கொடுத்துருக்கு. ஃபங்க்ஷன் இதெல்லாம் வச்சு எடுத்து கொடுத்துருக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா, இப்போ நமக்கு தேவை வந்து ஹெட் பம்ப் ஆயில் ஃபில்டரோட பாடி ரிப்போர்ட் மட்டும்தான். ஸோ வந்து ஒன்லி பாடி ரிப்போர்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே ஒரு பேரா வந்து வருது பாருங்க. இது வந்து அந்த அந்த பார்ட்டோட பாடி பார்ட் வந்து சிம்பிளாக ஒரு பேரா கொடுத்துருச்சு. நான் வந்து ப்ரீஃபாக எனக்கு வேணும், இன்னும் எனக்கு டீட்டெயிலாக வேணும். ஸோ அதனால் சேம் நீட் மோர் டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துறேன். அதே இதை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்து கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிம்பிளாக கொடுத்துருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசாக உடனே கொஞ்சம் டீட்டெயிலாக கொண்டு அது டீட்டெயிலாக எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ அப்படியே மேலே வந்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த ஒரு ரிப்போர்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துச்சுல. ஸோ அதில் வந்து நான் ஒரு லைனை எடுத்துக்கிறேன். ஸோ வந்து மெயின் பார்ட்டில் வந்து நான் அந்த இதை எடுத்துக்கிறேன். ஸோ எதை எடுத்துக்கலான்னா, ஸோ ஓகே, இந்த நான் மவுண்டிங் பிளேட்டிங்கிற நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு
மேக் அ பிரீஃப் சம்மரி மேக் அ டீப் சம்மரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ நான் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு இதை மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மவுண்டைன் பிளேட்டிங் அதுக்கு பக்கத்தில் ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கனால அந்த பாட்டை மட்டும் டீப் டீப் சம்மரி எடுத்து கொடுத்துருச்சு. நான் வந்து பிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ அந்த பாட்டோட ஒரு பிக் இன்ஃபர்மேஷனாக எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஃபுல் ரிப்போர்ட்டாக எடுக்கிறக்கும் அதோட பாடி பார்ட்டு அப்புறம் வந்து அதுவே ஒரு டீட்டெயிலாக வந்து அந்த ஒரு பாட்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுக்கும்போது இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்னன்னா நம்மக்கிட்ட மல்டிபிள் இமேஜஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நான் மேலே வந்துட்டு ஒரு ரேண்டமாக சில இமேஜஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் ஒவ்வொரு இமேஜாக நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ வந்து இந்த இமேஜ்லாம் போட்டு ரீட் திஸ் இமேஜ் மேக் அ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. போட்டோடனே நம்மளுக்கு வந்து ஒரு கொடுத்துருக்க அந்த இமேஜை வச்சு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிடும். ஸோ இதுக்கு கீழே நம்ம போட்டிருக்கனால தான் அப்படியே நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஸோ இந்த இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணதான் இது வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத வச்சு ஒரு ஃபைனலாக ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த இதுக்கான ரிப்போர்ட் வந்து எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ பாருங்க நம்ம கொடுத்துருக்க இமேஜ் வந்து கரெக்டாக நமக்கு எடுத்து கொடுத்துருச்சு நேற்று கன்க்ளூஷனோட. ஸோ ஒரு ஓவர்வியூ நம்ம வந்து இப்போ என்னென்ன பார்த்துருக்கோங்கிறத நான் ஒன்று சொல்லிடுறேன். மேலே வந்து ஒரு இமேஜை நான் அப்லோட் பண்ணிவிட்டு காம்பவுண்ட் நேம் கொடுத்து மேக் அ டீப் சர்ச் த இமேஜ்னு கொடுத்துட்டேன். ஸோ அந்த இமேஜை வச்சு சில இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கு. அடுத்து நான் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் ஐடென்டிஃபை த லிஸ்ட் அதோட மெயின் பார்ட்லாம் வந்து லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சில இமேஜஸ்லாம் கொடுத்து அதுக்கான பார்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா அடுத்து வந்து இதோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டு ஸோ அப்படின்னு போட்டேன். ஸோ அப்படி அது வந்து பிரைமரி ஃபங்க்ஷன் ஏதோ என்னன்னு கேட்டால் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கிட்ட அடுத்து வந்து அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் ஸ்ட்ரக்சரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி தான் ஃபார்மேட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் ஃபார்மேட் அப்லோட் பண்ணி கொடுத்தாலும் அது பண்ணிடும். ஸோ நான் ரேண்டமாக இதில் இது பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து சிரமமாக கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் வந்து டிசைன் அனலைஸ், மெயின் காம்போனன்ட், அப்புறம் ஒர்க்கிங் பிரின்சிபல், அடுத்து இன்ஜினியர் சிக்னிஃபிகன்ஸ், கன்க்ளூஷன் கொடுத்துருச்சு. அதுவே நான் ஒரு சிம்பிள் ரிப்போர்ட்டாக பண்ணி கொடுத்துறேன். அதுவே வந்து ஒரு சிம்பிளாக சின்னதாக பண்ணி கொடுத்துருச்சு. அப்புறம் வந்து அந்த பார்ட் நான் கொடுத்துருக்க அந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்க அந்த காம்போனண்ட்டோட பாடி பார்ட் மட்டும் கேட்கும்போது ஒரு பேராக கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அது கொஞ்சம் மோர் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருச்சு. இதுவே இன்னும் செப்பரேட் பண்ணி நீங்கள் நிறையா பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து அதில் கொடுத்துருக்க மெயின் பார்ட்டோட ஒரு பார்ட்டை மட்டும் காப்பி பண்ணி போட்டு நான் வந்து அதை கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அது ஒரு ஒரு லைனில் அது கொடுத்துருக்கு. ஸோ கொடுத்துருக்க அந்த ஒரு லைனை வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக பண்ணியிருக்கு. நான் வந்து ஒரு பிக் இன்ஃபர்மேஷனாக வேணும். ஸோ அடுத்து வந்து நான் பிக் இன்ஃபர்மேஷனாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால இது ஒரு பிக் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கு. அடுத்து சில இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வச்சு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தோம், ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இல்லாட்டி இப்போ பண்ணியிருக்கிறதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நிறைய இமேஜஸ் இருக்குது. அந்த எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிவிட்டு இந்த இதில் நான் இதான் பண்ண போகிறேன், எனக்கு வந்து இதில் இதான் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை மேக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே மாற்றிடலாம். அடுத்து வந்து நான் ஃபைனலாக வந்து இப்போ கொடுத்துருக்க அந்த இமேஜ் வச்சு ஒரு இது ரெடி பண்ணி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து மேக் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரிப்போர்ட் இந்த கிவன் இமேஜ். அதாவது இப்போ கொடுத்துருக்க இமேஜை வச்சு எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்தோன்னே சேம் அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன், டிசைன் அனலைசிஸ், அதில் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வந்து காம்போனன்ட் ஐடென்டிஃபை த இமேஜ், அந்த என்னென்ன இமேஜ் அப்லோட் பண்ணிக்கோ அது என்னென்ன ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் வந்து ஒர்க்கிங் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அப்புறம் வந்து ஃபைனலாக நம்மளுக்கு வந்து கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. ஸோ இதை போகிற மாதிரி இது ஒவ்வொன்றா காப்பி பண்ணி போட்டு நீங்கள் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம காலேஜ் அண்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ண மாதிரியே தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அந்த ஒரு சப்ஸ்கிரைபருக்காக தான் ப்ரோ. உங்களுக்கு இது ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட்ஸ்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாலே மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதில் கிளியர் பண்ணி வைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வேறு யாரும் பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் பண்ணால் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஸ் வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ஒரு புது வீடியோவாகவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ.